சுதேசி நிறுவனம் சுதேசி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தப்போ எல்லாருமே வளையல் விற்கிறது, மெழுகுவர்த்தி விற்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ வஉசி அவர்கள் ஒரு நுட்பமான ஒரு திட்டம் ஏற்படுத்தினார். என்னென்னா, கப்பல் வாங்குவோம், எப்படி ஆங்கிலேயர்கள் அவங்க மட்டும் கப்பல் உரிமை வச்சுருக்கலாம், முற்றுரிமை வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் வாங்குறாரு. எப்போ அப்படின்னா 1906 வஉசி சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. எந்த வருடம்? 1906 தான் வஉசி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. மொத்த முதலீடு அப்படிங்கிறது 10 லட்சம். அதை 40,000 பங்காக பிரித்து ஒரு பங்கு 25 ரூபாய்க்கு இது பண்ணுறாங்க, விற்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா, அந்த பங்குகளை இந்தியாவையும் இலங்கையும் சேர்ந்தவங்களை மட்டும், அந்த நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் இந்த பங்குகளை விற்கிறாங்க. மொத்த முதலீடு 10 லட்சம், 40,000 பிரித்து ஒரு பங்கு 25 ரூபாய் வீதம் விற்கிறாங்க. 2 கப்பல் வாங்கினார் இல்லையா, அந்த 2 கப்பலோட பேர் SS கலியா, SS லாவோ அப்படிங்கிற 2 கப்பல்களை வாங்குறாரு. 1906 ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. மொத்த முதலீடு 10 லட்சம். அடுத்தது ஒருத்தங்களோட ஃபோட்டோ வரப்போகுது. அது யார் அப்படின்னா, லோகமானிய பாலகங்காதர திலகர். ஏன் இவரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இவர் இந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் இதை பற்றி புகழ்ந்து அவரோட 2 பத்திரிகைகளில் எழுதுகிறாரு. அந்த 2 பத்திரிகையோட பேர் தான் கேசரி, மராட்டா. இந்த 2 பத்திரிகைகளில் புகழ்ந்து எழுதுகிறாரு. அடுத்து இன்னொருத்தரோட ஃபோட்டோ வரப்போகுது. அவர் அரவிந்த கோஷ். இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த பங்குகளை விற்கிறதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த அரவிந்த கோஷ் அப்படிங்கிறவரை அந்த பங்குகளை விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நிறைய பங்குதாரர்கள் இருந்தாங்க. அவங்கள முக்கியமான 2 பங்குதாரர்கள், அது பெரிய பங்குதாரர்களோட பேர் வருது. பாண்டித்துரை ஹாஜி பக்கீர் முகமது. பாண்டித்துரை ஹாஜி பக்கீர் முகமது இவங்க பெரிய பங்குதாரர்களில் 2 பேர். தொடக்கத்தில் ஆங்கிலேய நிர்வாகம் என்ன பண்ணுச்சு, இந்த மாதிரிலாம் கப்பல் ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க ஃபஸ்ட்டில் அலட்சியமாக தான் இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் அலட்சியமாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கப்பல் இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஒருதலை பட்சமாக நடந்துக்கிட்டாங்க. வேற்றுமை உணர்வோடு அந்த நிறுவனத்தை நடத்தினாங்க அப்படிங்கிறதையும் புக்கில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம 10th புக்லேருந்து தான் பார்த்துருக்கோம். நன்றி.